காளி உபாசனையில முதல் படிநிலை, அதாவது கணபதி வழிபாடு. இந்த கணபதியை தொடாமல் உங்களுக்கு காளி சித்திக்கவே சித்திக்காது. நிறைய பேர் காளி உபாசனா பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை காளி உபாசனா எடுத்திருப்பீங்க. நீங்கள் அதை பண்ணிட்டு பாதியில் விட்டுருக்கலாம், இல்லை என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். பட் இந்த கணபதியோட அனுகிரகம் இல்லாமல் காளி உங்களுக்கு சித்திக்க மாட்டா. யாரா இந்த கணபதி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேரம்ப கணபதி. இன்னைக்கு ஹேரம்ப கணபதி பற்றி பார்க்க போகிறோம். அவர் என்ன பண்ணுவார், அவரோட தாத்பரியம் என்ன, அவங்க எப்படி காளியோட உபாசனையில் வந்து உங்களுக்கு சித்திக்கிறதுக்கு உதவி செய்வாங்க, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இது வீடியோக்குள்ள போகிறோம். ஹேரம்ப கணபதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வார்த்தையை நீங்கள் ரெண்டாக பிரிக்கணும். ஹே அப்படிங்கிற வார்த்தையை விட்டுட்டு ரம்ப அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரம்பம்னா நம்ம வழக்கமாக போட்டு அறுக்கிற ரம்பம்னு நினைப்போம். ஆனால் இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் சோகத்தை விளைவிக்கக்கூடிய விஷயங்களை வந்து ரம்பம்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில். இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் எது வந்து உங்கள் பலவீனத்தை வந்து உருவாக்குதோ அதை வந்து ரம்பம்னு சொல்லுவாங்க. இந்த ஹேரம்ப அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, பலவீனம் சோகத்தை போக்க வல்லவன் அப்படின்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் பலவீனம் சோகத்தை போக்கி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அருள்பவன் அர்த்தம். இதான் வந்து ஹேரம்ப கணபதி. இந்த ஹேரம்பநாதரை வந்து வழிபடுறது மூலமா உங்களுக்கு காளியோட அனுகிரகம் கிடைக்கும். எப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் உங்கள் பலவீனமாக இருக்குதோ அந்த பலவீனத்தை வந்து போக்குறதுக்கான புத்தி, சக்தி, ஞானம் இதை தருபவன் தான் ஹேரம்ப கணபதி. அந்த அப்பனை நீங்கள் வழிபடுறது மூலமாக நீங்கள் காளி தாயோட அனுகிரகத்தை ஈஸியாக பெற முடியும். ஸோ இந்த ஹேரம்பநாதரோட வழிபாடு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஹேரம்பநாதரோட மூல மந்திரத்தை நீங்கள் எங்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. ஆனால் காளியோட வழிபாடுல இருக்கிறவங்க, இல்லை இதுக்கு மேலே எடுக்க போகிறவங்க, இந்த ஹேரம்ப கணபதியை வழிபடாமல் உங்களுக்கு காளி சித்திக்காத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னொன்று, ஹேரம்ப கணபதி வந்து ஒரு லெவலில் வந்து 2 டைமென்ஷனில் பிரிவார். ஹேரம்ப கணபதியோட மந்திரம் வந்து